ஒரு மனிதன் பிரயாணம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்றால் அந்த பிரயாணத்தின் போது அவன் விரும்பினால் அந்த நோன்பை விட்டுவிடுவதற்கு இஸ்லாம் சலுகை அளிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தின் போது பிரயாணத்தில் வைத்தே பிரயாணத்தின் போது நோன்பை விட்டிருக்கிற சில பதிவுகளையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பிரயாணத்திலே நோன்பு நோற்றுக்கொண்டு பிரயாணம் செய்யலாமா என்றால் அதில் மார்க்கம் அப்படி பிடிக்கிற போது அந்த நோன்பை ஏற்றுக்கொண்டாலும் கூட கஷ்டப்பட்டு வலிந்து அதை பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வையாகும். ஒருவனுக்கு பிரயாணத்திலே கஷ்டம் இருக்கிறது என்றால் அவன் அந்த கஷ்டத்தை தாண்டி எப்படியோ பிடித்துத்தான் ஆக வேண்டும் என்கிற அந்த ஒரு வலுக்கட்டாயத்தில் பிரயாணத்தின் போது நோன்பு இருப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. ஆனால் பின்னர் அந்த விடுபட்ட நோன்புகளை கணக்கிட்டு அவர் நோற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே போன்று இந்த நோன்பை ஒரு மனிதன் மயக்கமுற்றிருக்கிறான் என்றால் அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்றால் இந்த நிலையிலும் அவனுக்கு இந்த நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது. நோய் என்று வருகிற போது அதை இரு கோணங்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுகஈனமாக கூடிய நோய் அல்லது குணத்தை எதிர்பார்க்க முடியாத நோய் என்று இரண்டு வகையாக நோய்களை நாங்கள் வகைப்படுத்தலாம். பொதுவாக சுகமாக கூடிய சாதாரண நோய்களை பொறுத்தவரையில் அவன் நோன்பை விட்டு விடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஒரு சிறிய நோயாக இருந்தாலும் அவனுக்கு அது கஷ்டமாக இருக்கும் என்றால் நோன்பை விடுவதற்குரிய அனுமதியை இஸ்லாம் கொடுக்கிறது. ஆனால் சில நோயாளிகள் நீண்ட குணத்தை எதிர்பார்க்கவே முடியாத நோய்க்கு ஆட்பட்டிருப்பார்கள். அத்தகைய நோய் உள்ளவர்கள் இந்த நோன்பை கட்டாயம் பிடித்துத்தான் ஆக வேண்டுமா என்றால் அவர்கள் அந்த நோன்பை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற எதிர்பார்க்க முடியாத குணத்தை எதிர்பார்க்காத நோயை பொறுத்தவரையில் அது நாளாந்தம் அதிகரித்துக் கொண்டுதான் போகும். எனவே அதை மூட்டிக் கொள்வது என்பது சாத்தியமில்லை. ஆனால் சாதாரண நோயுள்ளவர்கள் விடுபட்ட நோன்பை பிரிதொரு காலத்தில் அதை மீட்ட வேண்டும், கலா செய்ய வேண்டும். ஆனால் குணம் எதிர்பார்க்க முடியாத நோயாளிகள் அந்த விடுபடுகிற நோன்புக்காக அவர்கள் பிதியா கொடுக்க வேண்டும், குற்ற பரிகாரம் செய்ய வேண்டும். அது எப்படி என்பதை நாம் இறுதியிலே பார்ப்போம். அதே போன்று வயோதிபர்கள் நோன்பை நோக்க முடியாது என்கிற வயோதிபத்தை அடைந்த வயோதிபர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கும் இஸ்லாம் நோன்பை விடுவதற்கு அனுமதி அளிக்கிறது. இவர்களும் இந்த நோன்பை திரும்ப கலா செய்ய முடியுமா என்றால் சாத்தியமில்லை. என்றால் வயோதிபம் இருக்க இருக்க கூடிக்கொண்டுதான் போகும். அந்த வகையில் பிடிக்க முடியாது என்கிற அது அவரவர் தீர்மானிக்க வேண்டியது. வயோதிபத்தின் காரணத்தால் தன்னால் இந்த நோன்பை நோக்க முடியாது என்ற ஒரு நிலை இருக்கும் என்றிருந்தால் இஸ்லாம் அவருக்கு அந்த நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் அவர் அந்த விடுபடுகிற நோன்புக்காக பரிகாரம் விதியா கொடுக்க வேண்டும். அதே போன்று இந்த நோன்பிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்ட இன்னும் ஒரு சாரார் தான் மாதவிடாய் உள்ள பெண்களும் பிள்ளை பேறு நிபாஸ் வரக்கூடிய பெண்களும். இவர்களை பொறுத்தவரையிலும் அந்த குறிப்பிட்ட மாதவிடாய் காலம் வரை அல்லது நிபாசுடைய காலம் வரை இந்த நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. பின்னர் அவர்கள் அதை கணக்கிட்டு அந்த விடுபடுகிற நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். இதிலே குறிப்பாக இந்த பிள்ளை பெறுகின்ற தாய்மாரை பொறுத்தவரையில் இந்த நோன்பை நிபாசுடைய காலம் என்கிற போது நம்முடைய ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கின்றது, பிள்ளை கிடைச்சா அது 40 நாள் போய்த்தான் ஆக வேண்டும் என்கிறது. அப்படியான ஒரு நிலை கிடையாது. அந்த பிள்ளை கிடைத்ததற்காக வருகின்ற அந்த நிபாஸ் என்கிற உதிரம் எப்ப நிக்குதோ அப்ப அவங்க ஸ்டார்ட் ஆகணும். அதோட அந்த காலம் முடியும். சில பெண்களை பொறுத்தவரையில் 2-3 நாட்களில் அது தீர்ந்து போய்விடும். சிலருக்கு 10-15 நாட்கள் என்று உச்சகட்டம் என்கிறது தான் அந்த 40 நாள் என்பது. அதை வைத்துக் கொண்டு அதற்காக விழா எடுப்பதும் அதற்காக அதுதான் முடிவு காலமாகவும் ஆக்கி இருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. என்றைக்கு அந்த உதிரம் நிக்குதோ அன்றைக்கு அவர்கள் துப்புரவாகி நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த நோன்பிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்ட மற்றும் ஒரு சாரார் தான் கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மாரும். இவர்களுக்குரிய அந்த விதிவிலக்கு சலுகையை பொறுத்தவரையில் இமாம்களுக்கு இடையிலே மாறுபட்ட கருத்துக்கள் காணப்படுகின்றன. அவர்கள் நோன்பை விடலாம் என்பதிலே ஒன்றுபட்டிருந்தாலும் அதற்குரிய பரிகாரம் என்ன என்பதிலே மாறுபட்ட கருத்துக்கள் அறிஞர்களிடத்திலே காணப்படுகிறது. ஒரு கர்ப்பிணி பெண் தனக்கோ அல்லது தன்னுடைய வயிற்றில் வளர்கின்ற குழந்தைக்கோ ஆபத்து இருக்கும் என்று அஞ்சுவாளாக இருந்தால் அல்லது வைத்தியர்களால் அவளுக்கு பரிந்துரை செய்யப்படுமாக இருந்தால் அந்த பெண் நோன்பை விடுவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அதே போன்றுதான் பாலூட்டும் தாய்மார். இஸ்லாம் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் 2 வருடங்கள் ஒரு குழந்தைக்கு பாலூட்ட வேண்டும் என்று வரையறை செய்கிறது. இந்த பாலூட்டுகின்ற தாயும்
நோன்பு பிடிப்பதால் தனக்கு அசௌகரியம் அல்லது தன்னுடைய குழந்தைக்கு அது அசௌகரியமாக அமைந்து விடலாம் என்று அஞ்சுவாளாக இருந்தால் அல்லது வைத்திய ஆலோசனை பெறுவாளாக இருந்தால் அவள் நோன்பை விட்டு விடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. எனவே இந்த கற்பிணியும் பாலூட்டும் தாய்மாரும் தான் விட்ட நோன்பை கலா செய்ய வேண்டுமா அல்லது அதற்காக அவர்கள் ஃபிதியா பரிகாரம் செய்ய வேண்டுமா என்று கேட்டால் இதிலே மதுஹபுடைய இமாம்களுக்கு இடையிலே நிறைய கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. சில அறிஞர்கள் கலா செய்யவும் வேண்டும் ஃபிதியாவும் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்கிறார்கள். இன்னும் சிலர் கலா செய்ய வேண்டிய தேவையில்லை, அவர்கள் ஃபிதியா கொடுத்தால் போதுமானது என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் கலா செய்துதான் ஆக வேண்டும் என்கிறார்கள். உண்மையிலே இந்த கற்பிணி தாயை பொறுத்தவரையில் அல்லது பாலூட்டும் தாயை பொறுத்தவரையில் அவர்கள் நோன்பை தங்களால் பிடிக்க முடியுமா என்றால் பிடிக்க இயலுமாக சக்தி இருந்தால் பிடிக்கலாம். ஆனால் இயலாது என்கிற போது உண்மையிலே ஒரு கற்பிணி தாய் அடுத்த பிள்ளை பெற்றெடுத்த மறுகணம் அடுத்த வருடம் பாலூட்டும் தாயாக மாறுவாள். ஒரு பெண் 2 வருடம் பாலூட்ட போகிறாள் என்றால் 3 வருடங்கள் சுமார் அவளால் நோன்பு இருக்க முடியாது. சில நடைமுறை பிரச்சனைகள் இருக்கிறது. அடுத்த குழந்தை அவள் சில வேளை அதற்கிடையிலே தரித்து விடலாம். இப்படி ஒரு 4-5 குழந்தைகள் பெற்றெடுக்கிற ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் இப்படி தொடராக போகுமாக இருந்தால் அவள் எப்போது இதை மீட்டுவது எப்போது அதை கலா செய்வது என்கிற பிரச்சனை இருக்கும். எனவே இதை பொறுத்தவரையில் அந்தந்த பெண் தனக்குரிய ஆரோக்கியத்தையும் தன்னுடைய உடல்நிலையையும் அவதானத்தில் கொண்டு இந்த நோன்பை பிடிப்பதா அல்லது சலுகையை பயன்படுத்துவதா என்பதை தீர்மானிக்க வேண்டும். எனவே இந்த கருத்துகளுக்கு மத்தியிலே உண்மையிலே ஒரு உடன்பாடான சாத்தியமான ஒரு கருத்து என்ன என்றால் அந்த பெண்களும் ஃபிதியா என்கிற அந்த குற்ற பரிகாரத்தை செய்தால் போதுமானது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே இந்த குற்ற பரிகாரம் ஃபிதியா என்றால் அதை எப்படி செய்வது, ஃபிதியா என்றால் என்ன என்று பார்த்தோமேயானால் வயோதிபர்களுக்கு ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்றும், அதே போன்று குணத்தை எதிர்பார்க்காத நோயாளிகள் ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்றும், கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் தங்களால் இயலாது போனால் அவர்கள் ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். எனவே இந்த ஃபிதியா என்றால் என்ன என்றால் இது ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தல், ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு ஒரு நோன்புக்கு ஒரு தடவை உணவளித்தல், இதுதான் ஃபிதியா என்பது. இந்த ஃபிதியாவை பொறுத்தவரையில் இதை உணவாகத்தான் கொடுக்க வேண்டுமா அல்லது சமைத்த உணவாகத்தான் கொடுக்க வேண்டுமா அல்லது தானியமாக கொடுக்கலாமா அல்லது அதன் பெறுமதியை கொடுக்கலாமா என்பதிலும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. உணவாக கொடுக்க வேண்டும் என்பதிலே அறிஞர்களுக்கு இடையில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. கொடுக்கலாமா எல்லோரும் அதை சமைத்த உணவு கொடுக்குவதிலே ஒற்றுமைப்படுகிறார்கள் அல்லது தானியத்தை கொடுப்பதிலும் ஒற்றுமைப்படுகிறார்கள். ஒன்றில் சோத்த நம்மட பிரதான உணவு நம்மட பகுதியில அரிசி அல்லது அதை சமைத்து சோறாக கொடுக்கிறது, இதிலே மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அதன் பெறுமதியை கொடுக்கலாமா என்றால் அதன் பெறுமதியை கொடுப்பது நபி வழி அல்ல என்பதை அதிகமான அறிஞர்கள் கருத்து சொல்கிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் பெறுமதியை கொடுக்கலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். சரி, எவ்வளவு கொடுப்பது? தானியமாக கொடுப்பதாக இருந்தால் சமைத்த உணவாக இருந்தால் ஒருவர் வயிறார உண்ணுகின்ற அளவு அவருக்கு கொடுத்து விட்டால் போதுமானது. தானியமாக கொடுப்பதாக இருந்தால் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்கிற போது அறிஞர்கள் முன்வைப்பது 1.5 அரிசியாக இருந்தால் நம்முடைய பகுதியில் அல்லது கோதுமை பிரதான உணவாக இருக்கிற பகுதியில் கோதுமை, நமது பகுதி அரிசி என்பதால் 1.5 கிலோவுக்கும் 2 கிலோவுக்கும் இடைப்பட்ட அளவு ஒரு நோன்புக்கு கொடுக்க வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். சரி, இந்த ஒருவர் 30 நோன்புகளையும் விடுகிறார் என்றால் இந்த 30 நோன்புகளுக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோன்புக்கும் ஃபிதியா கொடுக்கலாமா, ஒவ்வொரு நோன்புக்கும் கொடுத்து கொண்டு போகலாம். அல்லது மொத்தமாக சேர்த்து கடைசியிலே 30 அல்லது 29க்கும் ஒன்றாக கொடுக்கலாமா என்றால் அப்படியும் கொடுக்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய விருத்தாப்பிய வயதில இப்படி நோன்ப அவர்கள் வயது முதிர்வால் விடுகிறார்கள். கடைசியிலே 30 ஏழைகளை அழைத்து அவர்கள் ஒன்றாக அந்த பரிகாரத்தை உணவு கொடுத்து அன்று அவர்களிடத்தில் இருந்த பிரதான உணவை வழங்கி வயிறார உண்ண வைத்து அந்த ஃபிதியாவை செய்தார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்தி இன்னொன்று சொல்லுது எங்களுக்கு. எத்தனை வேளை ஒரு நாளைக்குள்ள நாங்க எங்கட பகுதியை பொறுத்தவரைக்கும் 3 வேளை நாங்க உண்ணக்கூடியவர்கள் 3 வேளையும் கொடுக்க வேணுமான்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த செயல்முறை விளக்கம் எங்களுக்கு எதை சொல்லுதுன்னா ஒரு வேளை உணவு அவர்களுக்கு வயிறார உண்ண கொடுத்தால் போதுமானது. 30 பேருக்கு ஒரு வேளை உணவு தான் அவங்க கொடுத்தாங்க என்கிற செய்தியை நாங்க தெளிவாக பார்க்கிறோம். தானியமா கொடுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி
அந்த 1.5 கிலோ 2 கிலோவுக்கு இடைப்பட்ட ஒரு இதை கணக்கிட்டு நாங்கள் கொடுத்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த பிதியாவுடைய முறை. ஆனால் நோன்புக்கு முதல் இப்ப நாம நோன்பு 2 இருக்கோம். ஒரு ஆள் என்னங்கிறாரு, நான் இப்ப பிடிக்க முடியாத நோன்பு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்பயே கொடுத்துட போறேன் 30ஐயும் கண்டா, அதற்கு அனுமதி கிடையாது. நோன்பு முடிவதற்கு முன்னால் மொத்தமாக கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. அப்படி கொடுப்பதாக ஒவ்வொரு நாளாக கொடுத்து கொண்டு போகலாம். மொத்தமாக கொடுக்கணும், கடைசியா தான் கொடுக்கணும். இந்த விடயங்களையும் இதிலே நாங்கள் புரிந்து கொள்வோம். இந்த ஒழுங்குகளை பேணி எங்களுடைய இந்த நோன்பை நாம் பேணிக் கொள்வோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் மார்க்கத்திலே விளக்கத்தை தந்து அதை செயல்படுத்துகிற நல்லோர்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.